ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஏவிஎல் ட்ரீயோட ரொட்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ரொட்டேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த 2 டைப் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மொத்தம் 4 ரொட்டேஷன் டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ரொட்டேஷன் அப்படின்னா ஒரு டைம் நம்ம ரொட்டேட் பண்ணாலே போதும். அடுத்த 2 பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ரொட்டேஷன், 2 டைம் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம ஒரு ஏவிஎல் ட்ரீ நம்ம வந்து வரைஞ்சி அது வந்து பேலன்ஸ் ஃபேக்டருக்கு ஈக்குவலாக இல்லாத பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரொட்டேஷனே நம்ம வந்து அங்கே நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேவா, வாங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேலன்ஸ் ஃபேக்டர் எழுதிக்கலாம். பேலன்ஸ் ஃபேக்டர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா -1 0 1 இந்த கண்டிஷனுக்குள்ளே தான் இருக்கணும். இதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா இந்த ரொட்டேஷனாக நமக்கு தேவைப்படும். ஓகேவா, அப்போ இந்த ரொட்டேஷன் தேவைப்படணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த பேலன்ஸ் ஃபேக்டருக்கு ஈக்குவலாக இல்லாமல் அன்பேலன்ஸ்டாக நம்ம ட்ரீயை வரைஞ்சி அதை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேஷன் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும். வாங்க அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரொட்டேஷனுக்கு ட்ரீ வந்து வரைஞ்சிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். எக்ஸ் ஒய் இசட் இப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீ வந்து அன்பேலன்ஸ்டாக வரைஞ்சிருக்கேன். ஓகேவா, இது அன்பேலன்ஸ்டுன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இசட்டுக்கு கீழே ஏதாவது நமக்கு சைல்டு இருக்கா, கிடையாது, அப்போ 0. ஒய்க்கு கீழே லெஃப்டில் ஏதாவது சைல்டு இருக்கா, கிடையாது, அப்போ 0 மைனஸ். ஒய்க்கு கீழே ரைட்டில் சைல்டு இருக்கா, இருக்குது இசட்டுன்னு, அப்போ 1. 0 - 1 = 1. எக்ஸுக்கு கீழே லெஃப்டில் சைல்டு இருக்கான்னு கேட்டால் கிடையாது, 0 மைனஸ். எக்ஸுக்கு கீழே சைல்டு இருக்காட்ட 2 சைல்டு இருக்குது, ஒய் இசட்டுன்னு, அப்போ 2. அப்போ 0 - 2 = 2. அப்போ இங்கே வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கா, எப்படி அன்பேலன்ஸ்டாக இருக்குது, இங்கே வந்து -1 0 1 இந்த கண்டிஷனுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். பட் 2 அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு பேலன்ஸ் ஃபேக்டர். அப்போ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டுன்னு அர்த்தம். அப்போ இதை வந்து நம்ம பேலன்ஸ்டாக கொண்டு வரணும். இது வந்து என்ன பண்ணணுமா, ரொட்டேட் பண்ணணும். எப்படி ரொட்டேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் ரொட்டேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை வந்து நம்ம ஒரு டைம் ரொட்டேட் பண்ணாலே என்ன பண்ணிடலாம், அதை பேலன்ஸ்டாக கொண்டு வந்துடலாம். அப்போ எப்படி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் பை இசட் இந்த இருக்குது இல்லையா, இதில் வந்து இந்த எக்ஸை வந்து லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணாலே போதும். நமக்கு என்ன கிடச்சிரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸ்டாக கிடச்சிரும். அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒய்யை வந்து ரூட்டாக வச்சுக்கணும், சென்டராக இருக்கு இல்லையா ஒய்யை ரூட்டாக வச்சு இந்த எக்ஸை வந்து லெஃப்ட்டில் ரொட்டேட் பண்ணியிருக்கோம். அப்போ லெஃப்ட் சைடு வரணும், ஒய்க்கு லெஃப்ட்டில் என்ன வரணும், எக்ஸ் வரணும். எக்ஸை போட்டாச்சா, திரும்ப ஒய்க்கு ரைட்டில் இசட் இருக்குது, அது யூஸ்வலாக அதை அப்படியே இங்கே போட்டுடலாம் இசட்டை. இப்போ இது பேலன்ஸ்டாக இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணலாமா. இப்போ எக்ஸுக்கு கீழே ஏதாவது நோட் இருக்கா, கிடையாது, 0. ரைட்டுக்கு கீழே ஏதாவது நோட் இருக்கா, சாரி இசட்டுக்கு கீழே ஏதாவது நோட் இருக்கா, கிடையாது. சைல்டு இருக்கான்னு கேட்டால் கிடையாது, அப்போ இது 0. அப்போ ஒய்க்கு கீழே லெஃப்டில் நோடு இருக்கா, ஒரு நோடு இருக்குது, எக்ஸ்ன்ற நோடு, அப்போ 1 மைனஸ். ஒய்க்கு ரைட்டில் நோடு இருக்கா, இருக்குது இசட், அப்போ இங்கே எத்தனை நோடு இருக்குது, ஒரு நோடு இருக்குது, 1. 1 - 1 = 0. அப்போ இந்த பேலன்ஸ் ஃபேக்டருக்குள்ளே வந்துருத்த 0 வந்துருச்சா, அப்போ இது வந்து என்னவா இருக்குது, பேலன்ஸ்டாக மாறிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணனால பேலன்ஸ்டாக மாறிச்சு, லெஃப்ட் ரொட்டேட் பண்ணனால மாறி இருக்கு. இப்போ புரியுதா, லெஃப்ட் ரொட்டேஷன் எப்படி எழுதணுன்றது புரிஞ்சிருச்சா. ஓகே, இதே போல் தான் ரைட் ரொட்டேஷன். இப்போ ரைட் ரொட்டேஷன் பார்க்கலாமா. செகண்ட் ஒன் ரைட் ரொட்டேஷன். இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து எப்படி இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎல் ட்ரீனா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இது எல்லாமே நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், அதுக்கான லிங்கையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன், ப்ளஸ் ஐநோட்லேயும் கொடுத்துட்றேன். பார்க்காதவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏவிஎல் ட்ரீக்கான ரொட்டேஷன் உங்களுக்கு பார்க்கும்போது கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகே, ரைட் ரொட்டேஷன் பார்க்கலாம். ரைட் ரொட்டேஷனுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் ரொட்டேஷனுக்கு உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி தரேன். லெஃப்ட் ரொட்டேஷன் எப்போதுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரைட்டில் தான் இருக்கும். ரைட்டில் வரதை நம்ம லெஃப்ட்டில் மாற்ற போகிறோம். ஓகேவா, அதே போல் ரைட் ரொட்டேஷன் எப்படி இருக்கும், ஃபுல்லாக லெஃப்ட்டில் வரும், அதை நம்ம ரைட்டில் கொண்டு வரணும். இது சிம்பிள் ட்ரிக், இதை மட்டும் நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரைட் ரொட்டேஷன் பார்க்கலாமா. இது எப்படி மாறி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் ரொட்டேஷன் வரும்போது இசட் y x
இந்த மாதிரி மாறி இருக்கும். XY Zன்னு இல்லாமல் ZY X அப்படி இந்த மாதிரி மாறி இருக்கும் ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் ரைட் ரொட்டேஷன் வரும்போது. இப்போ இது வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு கீழே ஏதாவது சைல்டு இருக்கா, கிடையாது, 0. ஒய்க்கு கீழே சைல்டு இருக்கா, ஒய்க்கு கீழே லெஃப்ட்டில் வந்து ஒரு சைல்டு இருக்கு, அப்போ 1 மைனஸ். ஒய்க்கு ரைட்டில் ஏதாவது சைல்டு இருக்கா, கிடையாது, 0. 1 மைனஸ் 0 ஈக்குவல் டு 1. இசட்டுக்கு கீழே லெஃப்ட்டில் சைல்டு இருக்கா, 2 சைல்டு இருக்குது, 2 மைனஸ். இசட்டுக்கு கீழே ரைட்டில் சைல்டு இருக்கா, கிடையாது, 0. அப்போ 2 மைனஸ் 0 ஈக்குவல் டு 2. இப்போ இங்கேயுமே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டாக நிற்கிது. இதை நம்ம பேலன்ஸ்டாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், ரைட் ரொட்டேட் பண்ணணும். ரைட் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆயிரும், பேலன்ஸ்டுக்கு வந்துடும். அப்போ எப்படி இதில் ரொட்டேட் பண்ணலாம், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி ரொட்டேட் பண்ணலாம், இசட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ரைட்டில் ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா, இசட்டை நம்ம ரைட்டில் ரொட்டேட் பண்ணணும். அப்போ இசட் ரைட்டில் ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும், ரூட் வந்து ஒய்யாக வச்சுட்டு எக்ஸை வந்து லெஃப்ட்டில் போட்டுட்டு இசட்டை வந்து ரைட்டில் நம்ம போட்டுக்கணும். இப்படி போட்டோம்னா பேலன்ஸ் ஃபேக்டர் ஈக்குவலாக வந்துடும். எக்ஸுக்கு கீழே எந்த சைல்டுமே கிடையாது, 0. அதே போல் இசட்டுக்கு கீழே எந்த சைல்டுமே கிடையாது, 0. ஒய்க்கு கீழே லெஃப்ட்டில் ஒரு சைல்டு இருக்குது, ரைட்டில் ஒரு சைல்டு இருக்குது. 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஈக்குவலாக மாறிடுச்சா, இந்த 0ன்றது வந்து இந்த பேலன்ஸ்டு ஃபேக்டருக்குள்ளே வந்துருச்சா, இது வந்து பேலன்ஸ்டு ஃபேக்டருக்கான ரூலு. அப்போ இது வந்து பேலன்ஸ்டாக மாறிடுச்சு. அப்போ என்ன மாற்றினால மாறிச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ரொட்டேட் பண்ணதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஃபேக்டராக மாறிடுச்சு. திரும்பவும் சொல்கிறேன், ரைட் ரொட்டேஷன் மாற்றுறதுக்கு முன்னாடி என்னது ஃபுல்லுமே லெஃப்ட்டில் இருக்கும். அதை ஒன்ஸ் ஒரு டைம் நம்ம ரைட்டில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா என்னது ஈக்குவலாக ஆகிடும். எப்படி ரொட்டேட் பண்ணுறதுங்கிறது தான் இங்கே மேட்ரு. ஓகேவா, உங்களுக்கு தோணலாம் இப்படி இருக்கும்போது எதுக்கு இசட்டை ரொட்டேட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒய்யை ரொட்டேட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். இதுக்கு வந்து பைனரி சர்ச் ட்ரீ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து இந்த ரொட்டேஷனுக்கான ஒரு மீனிங் உங்களுக்கு புரியும். ஏன்னா பைனரி சர்ச் ட்ரீ மூலமாக தான் ஏவிஎல் ட்ரீயே உருவாயிருக்கு. அந்த ஏவிஎல் ட்ரீயில் வரக்கூடிய ஒரு ஆஃப் த டைப்பு தான் ரைட் ரொட்டேஷன், லெஃப்ட் ரொட்டேஷன், இந்த மாதிரி ரொட்டேஷன் எல்லாமே அதில் வரக்கூடிய டைப்பு தான். அப்போ எதுக்கு இந்த இசட்டை இங்கே கொண்டு வரோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு நான் சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். எதுக்கு வந்து ஒய்யை கொண்டு வராமல் இசட்டை வந்து கீழே எடுத்துகிட்டு வரோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து இதுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணலாம். பார்க்கலைன்னா அந்த பைனரி சர்ச் ட்ரீ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. பைனரி சர்ச் ட்ரீல எப்படி இருக்கணும், லெஃப்ட் இருக்கக்கூடிய சைல்டு வந்து எப்போதுமே கம்மியான வேல்யூவாக இருக்கணும், ரைட்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ எப்போதுமே என்னவாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோன்னா இசட்டை கீழே இறக்கியிருக்கோம். ஓகேவா, இதை பற்றியான கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும்னா பைனரி சர்ச் ட்ரீ கான்செப்டை பாருங்கள். ஏவிஎல் ட்ரீயை தனியாகவே நம்ம பார்க்க முடியாது, ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணி தான் இருக்கும். ஏவிஎல் ட்ரீ நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, பைனரி சர்ச் ட்ரீ தெரிஞ்சிருந்தா தான் ஏவிஎல் ட்ரீயும் நீங்கள் கற்றுக்க முடியும். அப்போ ஏவிஎல் ட்ரீயும் பைனரி சர்ச் ட்ரீ தெரிஞ்சால் தான் இந்த ரொட்டேஷன் ஃபார்மேட்டு உங்களுக்கு புரியும். புரியுதா? ஓகே, இப்போ உங்களுக்கு லெஃப்ட் ரொட்டேஷன், ரைட் ரொட்டேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன், தேர்ட் ரொட்டேஷன் வந்து பார்க்க போகிறோம். லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன். லெஃப்ட் ரைட் ரொட்டேஷனுக்கு வந்து ட்ரீ எப்படி வரலன்னு பாருங்கள். இசட் எக்ஸ் ஒய் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா, இப்போ இதை வந்து பேலன்ஸ் ஃபேக்டராக இருக்கான்னு செக் பண்ணணும். ஒய்க்கு கீழே ஏதாவது சைல்டு நோட் இருக்கா, லெஃப்ட்டில் கிடையாது, ரைட்டில் கிடையாது, அப்போ 0. எக்ஸுக்கு லெஃப்ட்டில் சைல்டு இருக்கா, கிடையாது, 0. ரைட்டில் சைல்டு இருக்கா, ரைட்டில் ஒரு சைல்டு இருக்குது, 1. 0 மைனஸ் 1 ஈக்குவல் டு என்ன சொன்னேன். அதே மாதிரி இங்கே இசட்டுக்கு கீழே சைல்டு இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 சைல்டு இருக்குது. இசட்டுக்கு ரைட்டில் சைல்டு இருக்கான்னு கேட்டால் கிடையாது, ஈக்குவல் டு 2. அப்போ இங்கே பார்க்கும்போது 2ன்றது என்னது, அன்பேலன்ஸ்டாக நிற்கிது. அப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், பேலன்ஸ்டாக மாற்றணும். ஓகேவா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். தேர்ட் டைப்பும் ஃபோர்த்து டைப்பும் வந்து டபுள் ரொட்டேஷன்னா அப்போ 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். ஃபஸ்ட் ரொட்டேஷன் லெஃப்டாகவும் செகண்ட் ரொட்டேஷன் வந்து ரைட்டாகவும் இருக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணும்போது எப்படின்னா ஒய் வந்து எக்ஸ் இடத்துலையும் எக்ஸ் வந்து கீழேயும் வர்ற மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா, இப்போ இசட், அப்போ ஒய் வந்து எங்கே போகணும், எக்ஸ் இருக்க இடத்துக்கு போகணும். அப்போ ஒய், இப்போ ஒய்க்கு கீழே பார்த்தீங்க அப்படி லெஃப்ட் ரொட்டேஷன் தான், அப்போ லெஃப்ட்டில் தான் நம்ம கொண்டு வரணும். அப்போ லெஃப்ட் ரொட்டேஷனுங்கிறப்ப இந்த ஒய் இருக்க இடத்துல எந்த வேல்யூ வந்துடுது, எக்ஸ் வந்துடுது. அப்போ எக்ஸ் இங்கே கொண்டு வந்து வச்சிடணும். ஸோ இப்படி மாற்றியாச்சு. புரியுதா, லெஃப்ட் ரொட்டேஷன் ஃபுல்லாக லெஃப்ட்டில் தான் வரணும். அதில் என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ் இருக்கல வந்து ஒய்யை இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீ கிடைக்கும். இப்போ இதுவும் செக் பண்ணுறோம் பேலன்ஸ்டாக இருக்கான்னு. எக்ஸு கீழே எந்த சைல்டுமே கிடையாது, 0. ஒய்க்கு லெஃப்ட்டில் வந்துட்டு ஒரு சைல்டு இருக்குது, ரைட்டில் இது ஒன்றுமே கிடையாது, ஈக்குவல் டு 1. இசட்டு கீழே 2 சைல்டு இருக்குது, இசட்டுக்கு ரைட்டில் எந்த சைல்டுமே கிடையாது, 0, ஈக்குவல் டு 2. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அன்பேலன்ஸ்டாக நிற்கிது.
அப்போ இன்னொரு என்ன பண்ணணும், பேலன்ஸ்டாக பண்ணுறதுக்கு இன்னொரு ரொட்டேட் பண்ணணும். செகண்ட் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். செகண்ட் ரொட்டேஷன் பண்ணும்போது எதை நம்ம ரொட்டேட் பண்ணணும், மேலே இருக்கக்கூடிய இந்த இசட்டை என்ன பண்ணுறோம், நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். எங்கேன்னு பார்த்தா ரைட் சைடு. லெஃப்ட் முடிச்சிட்டோம் ரொட்டேட், இப்போ ரைட் ரொட்டேட் பண்ண போகிறோம். ரைட் சைடு ரொட்டேட் பண்ணணும், எதை இசட்டை. ஓகேவா? ஒய் அப்படியே ரூட்டாக வச்சுட்டு ஒய்க்கு லெஃப்ட்டில் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, எக்ஸை போட்டுக்கோங்க. ஒய்க்கு ரைட்டில் இந்த இசட்டை ரைட் சைடு ரொட்டேட் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த இசட்டை இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிடுது, பேலன்ஸ்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். எக்ஸுக்கு கீழே எந்த சைல்டுமே கிடையாது 0, இசட்டுக்கு கீழே எந்த சைல்டும் கிடையாது 0, ஒய்க்கு லெஃப்ட்டில் ஒரு சைல்டு இருக்குது, ஒய்க்கு ரைட்டில் ஒரு சைல்டு இருக்குது. 1 - 1 = 0. இப்போ வந்து பேலன்ஸ் ஃபேக்டருக்கு ஈக்குவலாக வந்துச்சு. பேலன்ஸ் ஃபேக்டர் என்னது, -1 0 1. இந்த வேல்யூக்குள்ளே இருக்கணும். இந்த வேல்யூக்குள்ளே என்னது 0 இருக்கா, ஸோ இது வந்து என்னது பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வரணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ரொட்டேஷன் பார்க்கலாமா. பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் ரொட்டேஷனுக்கு இசட் ஒய் இந்த ட்ரீக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இந்த ட்ரீ இந்த மாதிரி போட்டிருக்கோம்ல. இப்போ இதுக்கு பேலன்ஸ் ஃபேக்டர் பார்க்கும்போது ஒய்க்கு லெஃப்ட்டில் நோ சைல்டு, ஒய்க்கு ரைட்டில் நோ சைல்டு 0, இசட்டுக்கு லெஃப்ட்டில் ஒரு சைல்டு இருக்குது, இசட்டுக்கு ரைட்டில் 0 சைல்டு இருக்குது. அப்போ 1 - 0 = 1. எக்ஸுக்கு லெஃப்ட்டில் நோ சைல்டு 0, ரைட்டில் 2 சைல்டு இருக்குது, =-2. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபேக்டரை விட அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போ இதை வந்து பேலன்ஸ்டாக மாற்றணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரைட் சைடு ரொட்டேட் பண்ணணும். ரைட் லெஃப்ட் ரொட்டேஷன் இல்லையா, ரைட் சைடு ரொட்டேட் பண்ணணும். ரைட் சைடு ரொட்டேட் பண்ணும்போது நம்ம எதை ரொட்டேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒய் இருக்கு இல்லையா, ஒய் இருக்க இடத்துல வந்து இசட் போயிடணும். இசட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். பார்த்துக்கோங்க. எக்ஸுக்கு ரைட்டில் என்ன இருக்குது, இசட் இருக்குது. இசட்டுக்கு பேர் என்ன போடணும், ஒய் போடணும். ஒய் கீழே என்ன இருக்குன்னா இசட். இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணணும், பேலன்ஸ்டாக அன்பேலன்ஸ்டானு. ஒய்க்கு கீழே நோ சைல்டு, இசட்டுக்கு கீழே லெஃப்ட்டில் நோ சைல்டு, ரைட்டில் வந்துட்டு ஒரு சைல்டு இருக்குது, =-1. எக்ஸுக்கு லெஃப்ட்டில் நோ சைல்டு, ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைல்டு இருக்குது, -2 = -2. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அன்பேலன்ஸ்டாக நிற்கிது. நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். எப்படி ரொட்டேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டு முடிச்சாச்சு, லெஃப்ட் ரொட்டேஷன். இதை எக்ஸை வந்து லெஃப்ட்டில் ரொட்டேட் பண்ணணும். அப்போ ஒய்யை ரூட்டாக வச்சுட்டு எக்ஸ் கீழே இறக்கிடணும். இசட் அசெஷனில் இருந்த லெவலே போட்டுக்கலாம். இப்போ செக் பண்ணுங்கள். எக்ஸுக்கு கீழே நோ சைல்டு, இசட்டுக்கு கீழே நோ சைல்டு, ஒய்க்கு லெஃப்ட்டில் 1, ரைட்டில் 1 =0. இப்போ வந்து பேலன்ஸ் ஃபேக்டருக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன், ரைட் லெஃப்ட் ரொட்டேஷன். மொத்தம் 4 ரொட்டேஷனுமே இந்த மாதிரி தான் கொண்டு வரணும். இந்த ரொட்டேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயனர் சர்ச் ட்ரீன்னு தெரியணும், அஸ் யூஷுவல் ஏவிஎல் ட்ரீனா என்னென்னு தெரியணும், பேலன்ஸ் ஃபேக்டர் எப்படி கொண்டு வரணுன்றது தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்படி இது கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இப்போ இதில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.